இதுதான் உத்திரமேரூர் அந்த கல்வெட்டு பெருமாள் கோயில். இது ஃபுல்லாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கோயில் தான் இது. இதோட ஸ்தல வரலாறு அப்படிங்கிறது 2000க்கு மேலே இந்த கோயில் இன்னும் வாழ்ந்துருக்கு. இது ஆக்சுவலாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த கோயில் எடுத்துருக்காங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, உங்களுக்கே தெரியும். இதுதான் ரொம்ப பெரிய கோபுரம்லாம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு முன்னாடி பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து அவங்களோட பஞ்சாயத்தை இங்கே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு லீடரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் என்ன தகுதி ஒரு லீடருக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி எழுதுனது தான் இந்த கோயில். ரொம்ப அருமையானது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட உத்திரமேரூர். இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நியர்பைலேயே பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் கோயில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன கோயில் தான், ஆனால் அந்த கல்லில் எழுதிக்கிற அந்த குவாலிட்டிஸ், அந்த செதுக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த கோயிலை பாருங்கள். ஒரு லீடரோட குவாலிட்டி என்ன, தகுதி என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இது வரைக்கும் எதுலேயுமே சொல்லாத விஷயங்களை இந்த கல்வெட்டு ஃபுல்லாக, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த கல்வெட்டு ஃபுல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.